என்னக்காது வீட்டுக்குள்ளார வரும்போதே அவள் எப்படி வேலைக்கு போனா, ஏன் வேலைக்கு போனா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, ஆச்சா போச்சான்னு கத்திட்டு உள்ளே வந்தானுங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. சக்தியை வேற அங்கே அமுச்சு வச்சிருக்காங்க போல இருக்கே. என்னக்கா செய்யப்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் போல இருக்கே. எனக்கும் எதுவும் தெரியல நந்தினி. அதெல்லாம் யோசிக்கிற நிலைமையிலேயே நான் இல்லை. என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியல. எல்லாம் ரெடியா இருக்கா, எப்ப பாஞ்சு அவ மண்டைய பிராண்டுறதுன்னு. எனக்கு ஏன் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. அதுல எங்கிட்டு வேற தினுசா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வராங்க. ஒன்னும் வீட்டுக்குள்ள குதிச்சா கூட பரவாயில்லக்கா, அவ வேலை பார்க்குற இடத்துக்குள்ள போயிருக்கான். எங்க எப்படி நடந்துக்கணும்னே தெரியாது இவங்களுக்கு. ஏதாவது செஞ்சு வச்சிட்டானா அங்க போய் அந்த பிள்ளைய என்னதான். கண்டிப்பா ஏதாவது செய்வேன். ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்கல்ல, அப்படி அவளும் அதுக்கு ஏத்த மாதிரி எதையாவது செஞ்சு மாட்டிக்கிறா. எனக்கு அப்படியே படப்படன்னு வருது. அங்க போய் அடிச்சு கிடிச்சு வச்சிட போறாங்க்கா. அடிச்சா வாங்கிக்கிற வேண்டியதுதான், வேற என்ன செய்ய. இது கை மீறி போயிருச்சு. ஃபோன் போட்டு பார்த்தேன், ஃபோனும் போகல. போகலையா ஃபோனு? சரிதான், அதுவும் சதி பண்ணதாட்டு இருக்கு. ஏதோ நடக்கும், வருவாள்ல. ஏதோ தெரிஞ்சுதானே காவல் காத்துக்கு உட்கார்ந்துருக்காங்க. வந்த உடனே ஒரு பஞ்சாயத்து இருக்கு, வெயிட் பண்ணுவோம். பயம் கூட உறைஞ்சு போச்சு எனக்கு. அண்ணே அண்ணே, பாத்தீங்களா எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். உடனே வர மாட்டாங்க. எனக்கு தெரியும், அவ அங்கேயே வச்சு சக்தியை நல்லா பயமுறுத்தி தான் கூட்டிட்டு வருவா. அதானே நடக்கும், எனக்கு நல்லா தெரியும். சக்தி, என்ன சக்தி, என்னாச்சு உனக்கு? என்ன பிரச்சனை இப்போ? ஏய், சத்தம் போடாம உள்ள வா சொல்லிட்டேன். அண்ணே, சக்தி, இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? இது ஒண்ணும் நான் நேத்து டிசைட் பண்ணி இன்னைக்கு பண்ற விஷயம் இல்ல சக்தி. எனக்கு என் சொந்த கால்ல நிக்கணும். இத பத்தி நான் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே பேசியிருக்கேன். நீ வேலை செஞ்சு பெரிய ஆளா வா, நான் உனக்கு பின்னால சப்போர்ட்டா இருப்பேன்னு சொன்னேன்ல. நீ ஓடிக்கிட்டே இருப்ப, என் தம்பி உன் பின்னால வாழை பிடிச்சிக்கிட்டே வரணுமா? சக்தி, நான் உன்கிட்ட பேசுறேன், வேற யாருமே பேச வேண்டிய அவசியம் இல்ல. இரு, சும்மா அந்த வீரவாசனெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. அவன் என் தம்பி, இது எங்களோட குடும்பம். நாங்க கூட்டாதான் பேசுவோம், கூட்டாதான் முடிவெடுப்போம். ஆமா, இப்ப கூட நாங்க சொல்லிதான் உன்னை கூட்டு வந்தோம் தெரியுமா? நீங்க சொல்ற பேச்ச கேட்டு முடிவெடுக்கிற ஆளு எனக்கு புருஷனா இருக்க முடியாது. எங்க முடிவு நாங்க பேசி எங்களுக்குள்ள எடுக்கிறதா தான் இருக்க முடியும். ஓஹோ, பாத்துக்கடா, பாரு நல்லா. சக்தி, நீ பேசு. அவன் பேச மாட்டான். ஏய், நீ பேசாதடா. அவன் பேச மாட்டான். பெரிய எங்களுக்குள்ளன்னு அவனை ஏமாத்திட்டே தெரியுறியா? யார் யாரை ஏமாத்துறாங்க? நீதான் இங்க எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்க. போதுமா? ஏய், அந்த கௌதம்க்கு உனக்கும் என்ன சம்பந்தம்? வாட்? ஹலோ, போதும் உங்க ஆக்டிங் எல்லாம். இனிமே அதெல்லாம் எதுவுமே செல்லாது.
ஃபங்க்ஷன்ல வச்சு அவனை எல்லார் முன்னாடியும் கைய பிடிச்சு கூட்டிட்டு போனீங்கல்ல, அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்னு என் அண்ணன் கேக்குறான். ஏய், தப்பு தப்பா பேசாத. அவன் என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? அது உண்மைனா என்கிட்ட முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. என்னைய உட்கார வச்சு நீ ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் இருந்து என்னை ஏமாத்திருக்கீங்க. அன்னைக்கு அவன் என்ன சொன்னா, அந்த கௌதமும் உங்களுக்கு சீக்கிரம் பிடிக்கும் சக்தி. பூ, இதுக்கு பேர்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். பா பா பா, என்ன நடிப்பு, என்ன பொய், பித்தலாட்டம். இப்படி ஒரு கேவலமான ஆளை என் வாழ்க்கையில நான் பார்த்ததில்ல. அவன் வேறையா இவன் வேறையா? கௌதம பத்தி எங்க அப்பா சொன்ன வார்த்தைய வச்சு நீயா அவனை பத்தி மோசமா இமேஜின் பண்ணிட்டு இருந்த. நீ இருந்த மனநிலையில அத பத்தி மேல மேல பேசி உன்னை டென்ஷன் ஆக்க வேண்டான்னு தான் நான் சொல்லல. ஓ சூப்பர், பிரமாதம். அப்போ நான் டென்ஷன் ஆனா நீங்க எதையுமே சொல்ல மாட்டீங்க, எல்லாத்தையும் மறைச்சிருவீங்க, அப்படிதானே? என் குடும்பத்தை பத்தி பேசினாலோ இல்ல எங்க அண்ணனை பத்தி பேசினாலோ நான் டென்ஷன் ஆவான்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு ரூம்ல வச்சு அவங்க இப்படி இவங்க இப்படின்னு அவ்வளவு குறை சொல்ற? எல்லாம் உன் சுயநலம். அப்ப டென்ஷன் ஆவான்னு வாயை மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே? சக்தி, நீ எதுக்கும் கம்பேர் பண்ற? ஏய், கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. நான் என் குடும்பத்தை பத்தி பேசினா டென்ஷன் ஆவன்னு தெரிஞ்சோம் இவங்க அப்படி அவங்க அப்படின்னு குறை சொல்றது ஏன்னு கேக்குறேன். அப்போ உனக்கு தேவைன்னா சொல்லுவ, இல்லைன்னா அப்படியே மறைச்சிருவ இல்ல? இதுல தெரியுது உன் கேரக்டர் என்னன்னு. சக்தி, என்ன என் கேரக்டர்? சொன்னா கேவலமா போயிடும். சக்தி, இப்படி பேசக்கூடாது. என் கேரக்டரை பத்தி மோசமா பேசுறத நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஆனா எவன் கையையும் புடிச்சுக்கிட்டு நீங்க மேடை ஏறி சீன் போட்டதை மட்டும் சக்தி ஏத்துக்கணுமா? ரொம்ப நான்சென்ஸா இருக்கு. ஆதிரா, this is none of your business. Stay in your limits. Another word from you, you're going to regret it for your whole life. I'll make sure of it. சக்தி, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை நேசிக்கிறேன். இப்படி இங்கிதமே இல்லாம எல்லாரையும் வச்சுக்கிட்டு நம்ம சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேச நான் விரும்பல. உனக்கு பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. நான் பதில் சொல்றேன். உள்ள வா, நம்ம பேசிக்கலாம். அவன்லாம் வரமாட்டான். ஓ சக்தி, நான் உன் மேல வச்சிருக்கிற அதே நம்பிக்கையையும் பாசத்தையும் நீ ஏன் மேல வச்சிருந்தா உள்ள வா. I'll explain. என்ன சக்தி? சக்தி, இங்க வாயா.
பாருங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யறதுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேங்க. எப்பவுமே உங்கள் ஆசை, உங்கள் கனவு, இது எதுக்குமே நான் குறுக்க நிற்க மாட்டேங்க. எனக்குன்னு என் வாழ்க்கையில் கிடைச்ச முதல் உறவு, ஃப்ரெண்ட் எல்லாமே நீ தான் ஜனனி. என்றைக்குமே நீ எனக்கு ஸ்பெஷல் தான். ஐ லவ் யூ ஜனனி. நீ என் பக்கம் இருக்கணும் சக்தி. நான் எப்பவுமே உன் பக்கம் தானே ஜனனி. லவ் யூ மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர். ஹலோ, வீட்ல யாரும் இல்லையா? மேடம் இங்க இருக்காங்க மேடம், வாங்கம்மா வெளிய. மேடம் என்னாச்சு? வீட்ல மீச வச்ச ஆம்பளைங்க யாரும் இல்லையா? ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஏய், சத்தமா பேசாத. உன் வீடு என்ன வெளிநாட்டுலயா இருக்கு? இந்தியால தானே இருக்கு, தமிழ்நாட்டுல தானே இருக்கு. இது எங்க ஸ்டேஷன் லிமிட். உன்னை விசாரிக்க வந்திருக்கேன். இது எங்க ஸ்டேஷன் லிமிட். உன்னை விசாரிக்க வந்திருக்கேன். என்ன 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 விசாரிக்க வந்திருக்க? நீ என்ன பண்ணியோ அதை தாண்டா விசாரிக்க வந்திருக்கேன். பாரு, மரியாதை பேசு. இல்லனா உனக்கு எதுக்குடா மரியாதை? பண்றதெல்லாம் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு மரியாதையை பத்தி பேசுறாரு. நீ மரியாதையா நடந்துக்கிட்டா நானும் உனக்கு மரியாதை கொடுத்திருப்பேன். வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டா பயந்துருவாங்களா? அதான் உன்னை ரஃப் அண்ட் டஃபா டீல் பண்ணலான்னு வந்திருக்கேன். மேடம், கொஞ்சம் தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க இப்ப என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? மிஸ்டர் ஞானசேகரன், வீட்டு பொம்பளைங்கள மரியாதையா நடத்தணும். அதை விட்டுட்டு ரூமுக்குள்ள வச்சு அடிக்கிறது, கழுத்தை பிடிக்கிறது, கைய முறுக்கிறதுன்னு நீங்க செஞ்சா போலீஸ் வராம என்ன செய்யும்? பொம்பளைங்களை கைய நீட்டி அடிக்கிறது தப்புங்கிற விஷயமே தெரியாம வளர்ந்திருக்க பாத்தியா? உன்னெல்லாம் என்னன்னு சொல்றது? அடிச்சாங்களா? யார் மேடம் அடிச்சா? தோ நிக்கிறாரே மல்லு வெட்டி மைனரு, இந்த ஆளை கேளுங்க. யார் அடிச்சா, யார் வந்து கதவு தட்டினா எல்லாம் இவருக்கு தெரியும். இந்த வீட்ல எத்தனை பொம்பளைங்க இருக்கீங்க, எத்தனை புள்ளைங்க இருக்கு, எத்தனை ஆம்பளைங்க இருக்கீங்க, அதுல எந்தெந்த ஆம்பளை பொறுக்கித்தனம் பண்றான்னு எங்களுக்கு தெரியும். நீ தானடா கதிர்வேலு. மரியாதை பேசு. ஒரு வார்த்தை. என்ன செய்வ நீ? கையோங்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன பெரிய ரவுடியா? ஆளும் வேட்டியும் சட்டையும் பாரு, ஆம்பளையாடா நீ எல்லாம்? நிறுத்து. ஏன் வீடு வேட்டியை நான் தூக்கி கட்டுவேன், இல்ல இறக்கி விடுவேன். அது கேட்க நீ யாரு? அவ என் பொண்டாட்டி. அவளை நான் அடிப்பேன், உதப்பேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். டேய், சும்மா இருக்கியாடா நீ? என்ன பண்ணுவேன்? என்னது அடிப்பியா? எங்க இன்னொரு தடவை சொல்லு. ஆமா அடிப்பேன். என்ன அப்போ? நெல்சன் மேடம், இங்க கொஞ்சம் வாங்க. என்ன பண்ணுங்க? எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. பண்ணிக்க. விடாதீங்க, கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணுங்க. நீ ஆம்பளையா இருந்தா இப்ப சொல்லுடா. நான் கூப்பிட்டா பயந்துருவாங்களா? யோ வாயா, எடியா பாத்துறலாம். எடியா நீங்க எடுங்க நெல்சன். இப்ப சொல்லு. சொல்றேன். யாருக்கு என்ன பயம்? இப்ப சொல்லு. சார் சார் அதெல்லாம் வேணாம் சார், ப்ளீஸ் சார். இருங்க சார். கொஞ்சம் சும்மா இருங்க மேடம். கொஞ்சம் இருங்க மேடம். உங்களுக்கு யார் சொன்னாங்க? உங்ககிட்ட யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? எந்த காலத்துல இருக்கீங்க? இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்களோட டீடைல்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. பக்கத்து வீட்ல இருந்து கொடுக்கலாம், எதிர்த்த வீட்ல இருந்து கொடுக்கலாம். ஏன் இந்த வீட்டு ஆளுங்களே பேரை சொல்லாம அனானிமஸா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். உங்ககிட்ட யாரு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்ற விவரம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைங்க. பிரச்சனை நடந்தா நாங்க வந்து விசாரிப்போம். தப்பு பண்ணிருந்தா தண்டனை கொடுப்போம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்தாலே போதும். வந்து என்னன்னு விசாரிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு பண்ண தப்புக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கிற அதிகாரம் எங்களுக்கு இருக்கு. நீ அவ்வளவு தப்பு பண்ணிருக்க, உன் மேல என்ன கேஸ் வேணாலும் எழுதலாம்.
உன் மேல என்னென்ன கேஸ் போடலாம்னு லிஸ்ட் போடவா? கேளு. டொமஸ்டிக் வயலன்ஸ், வுமன் ஹராஸ்மெண்ட், கொலை முயற்சி, அப்புறம் பப்ளிக்ல அநாகரிகமா நடந்துக்கிட்டது, இப்படி லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும். மொத்தமா சேர்த்து வச்சு லைஃப் லாங் உள்ள இருக்க வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடி லாக்அப்ல வச்சு உன்னை உரிச்சிட்டு தான் வெளியில விடுவேன். உரிக்கவா? உரிச்சு காட்டவா? மேடம், நீங்க ஏதோ தப்பா கேட்டுட்டு வந்து இங்க விசாரிச்சிட்டு இருக்கீங்க. யாரு, நான் தப்பா? ஏய் சக்தி, நீ சொல்லுப்பா, சொல்லு. நான் தப்பா கேட்க வந்திருக்கேனா? நீ வாயை திறந்துடாத. ஏன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவளை அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் உனக்கெல்லாம் யார் யார் ரைட்ஸ் கொடுத்தா? அதுக்கு அவங்க அப்பா அம்மா பெத்து போட்டிருக்காங்க. பிச்சிடுவேன். ஆமா மேடம், இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னது? மேடம், இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னது? உங்களுக்கு யாருங்க ஞானம்னு பேர் வச்சது? இப்பதானே சொல்லிட்டு இருக்கேன். யார் சொன்னாங்கங்கிற விவரத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. தப்பு நடந்திருக்கா இல்லையா அத பத்தி மட்டும்தான் பேசணும். ஏங்க, எல்லாத்தையும் கரெக்டா சொல்றீங்க. எங்க வீட்டாளுங்க பேரு முத கொண்டு சரியா சொல்றீங்க. வெளியால் சொல்லியா நீங்களாம் வந்திருப்பீங்க? எல்லாம் இங்க இருக்கிறவங்க தான் சொல்லியிருக்கணும். யார் சொன்னா என்ன? நடந்தது தானே உன்கிட்ட கேக்குறேன். கேட்டா முழிக்கிற. ஏன்பா சக்தி, நீயும் இப்படியே பேசிக்கிட்டு இந்த லிஸ்ட்ல நீயும் வந்துருவ. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நீங்க எல்லாரும் ஹைதர் அலி காலத்துல இருக்கீங்க. வெளியுலகம் தெரிய மாட்டேங்குது. இப்ப சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பொண்டாட்டிய பொம்மை மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. கொண்டு வச்சு லாடம் கட்டிடுவான். ஆமா, ஏமா நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? நோ யூஸ், சிம்பிளி வேஸ்ட். ஒரு மேல் தட்டி விட்டு இருந்தா இவங்க எல்லாம் வாயை திறக்க முடியுமா? இப்பயாச்சும் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்கம்மா. இவங்க கூட சேர்ந்து முட்டாள் ஆயிட்டீங்களே. என்ன விட்டா பேசிட்டே போற? என்ன சார், கொஞ்சம் இருங்க சார். டேய், விடுடா. இருடா. ஓவரா பேசுற. விடுடா. ஏய், உன் பேர் என்ன? ஆதிரை. ஓ, இவனுங்க தங்கச்சியா? ஒரு ஃபேமஸ் டயலாக் கேள்விப்பட்டிருக்கியா? தப்பு பண்றவங்கள விட்டுடலாம், ஆனா அவங்கள தூண்டி விட்டுட்டு அமைதியா நிக்கிறவங்கள பாத்திருக்கியா? சும்மா விடக்கூடாது, அவங்கள வச்சு வெளுக்கணும். இவ்வளவு நடக்கிறப்போ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து ரசிச்சாலாமே ஒருத்தி. இந்த வீட்ல அப்படி ஒரு டிக்கெட் இருக்காமே, அது யாருன்னு தெரியுமா உனக்கு? நீயும் ஒரு பொண்ணு தானே? பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா கேள்விப்பட்டதெல்லாம் வேற மாதிரி இருக்கே. பார்த்து நடந்துக்கோ. சட்டத்துக்கு எதிராக நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களை சும்மா விட மாட்டோம். மேடம், இப்ப என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? ஐய, இந்த மூஞ்செல்லாம் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு வர்த் இல்ல. வார்ன் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். யோ கதிரே, நீ வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி, கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். அடிக்க பாயறது அப்புறம் பறக்கிறது இதெல்லாம் கேள்விப்பட்ட செத்துருவ. ஹலோ, நான் ரொம்ப பேசிட்டு இருக்கேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒன்ன மட்டும் இல்ல, இந்த வீட்ல மீச வச்ச ஆம்பளை எல்லாரையும் தூக்கிடுவேன். பொம்பளைனா மரியாதை கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அதுவும் வெளியில வெளையும் ஜொலையுமா சுத்திட்டு இருக்காரு, அந்த ஆளையும் தூக்கிடுவேன். யார பேசிட்டு இருக்க? எங்க அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை பேசணும். ஏய், அந்த ஆளு உனக்கு தாண்டா அண்ணன். எனக்கு அந்த ஆளு ஒரு ஆளு. என்ன மேடம் பேசுறீங்க? தப்பு பண்ணா, தப்புக்கு துணை போனா அவனையும் சேர்த்து தூக்குவேன். சரி, கிறுக்குத்தனமா பேசிட்டு இருந்த வேற மாதிரி ஆயிடும். கிறுக்குதாண்டா, கிறுக்குதான். உன்ன மாதிரி கிரிமினல் எல்லாம் டீல் பண்ணனும்னா நான் கிறுக்கியா தான் இருக்கணும். என்ன செய்வே நீ சொல்லு? எத்தனை பேர் அடிப்பே நீ? என்னமோ துள்ற? போலீஸ் ட்ரீட்மெண்ட் தாங்குவியா நீ? அக்கா, கனகி அக்கா, தாங்குவானா இவன்? நீங்க வேற மேடம், ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்லயே பல்பு வாங்கிறோம் மேடம். கேட்டுட்டல மேடம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி ஞானம், கிளம்புறோம். ஆனா பேசினது மைண்ட்ல இருக்கணும். இன்னொரு தடவை ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, அப்புறம் என் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். போன தடவை டிசி ஆபீஸ்ல உட்கார வச்சு பேசினாங்களே, அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. ஆக்ஷனே வேற மாதிரி இருக்கும். மைண்ட் இட். அவங்கள விட நீங்க பண்றதுதான் தப்பு. உங்களை எல்லாம் பார்த்துட்டு இந்தா வளர்ந்துட்டு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போயிருமா?
அவசர உதவிக்கு 181 கால் பண்ணுங்க. படிச்ச பொண்ணுங்க தானேமா நீங்க எல்லாருமே. உங்க புத்தியை யூஸ் பண்ண வேண்டாமா? மிஸ்டர் ஞானம், மிஸ்டர் சக்தி, மிஸ்டர் மல்லுவெட்டி மைனர், சூதானமா இருந்துக்கோங்க. வாங்க போலாம். ஏதாவது தேவைன்னா நெட்ல சர்ச் பண்ணுங்கம்மா. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் வரைக்கும் அதுல இருக்கு. எதுவும் பிரச்சனைனா உடனே கால் பண்ணுங்க. சக்தி, ஒரு முடிவு இப்ப கட்டுற. எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணி பேச வேணாம், முடிவெடுக்க சொல்ல. எடுடா முடிவை.